சார் இப்போ படம் எப்படி கணிகரை காட்டினாங்கல்ல அவர் ரவுடிஸு அது சூப்பர். ரெண்டாவது இன்ட்ரோல் மேலே என்ன சார் அது அந்த ஹீரோ பாட்டுன்னு கம்முன்னு போயினே இருக்கிறாரு அப்படியே முடிஞ்சிச்சு படம். என்ன சார் இது செகண்ட் ஹாப் இருக்கா? படம் செகண்ட் ஹாப் இருக்கா? இதுதான் கேட்குறேன். நீங்க பாத்தீங்கல்ல, நான் உங்களை தான் ஒன்றும் புரியல சார். ஏன்னா அவர் வந்து ரவுடிஸ் பக்காவாகுது சார். அவர் பேர் என்ன சார்? அவர் பேர் சொல்லுங்க. என்ன உங்களை சொல்றது? இல்ல படத்துல தெரியலங்க. நீங்க தான் பாத்துட்டு வந்தீங்க. நீங்க தான் படம் ரியலி ஒன்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த கண்ணகி நகர்னு சொல்கிறாங்களே, ஸோ அங்கே நடக்க நல்லது கெட்டது மோஸ்ட்லி கண்ணகி நகர்லாம் தெரியும். நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்கக்கூடிய இடம் அது. ஸோ அந்த இதெல்லாம் நிறைய வந்து இப்போ வின் பண்ணாங்க இல்லையா கண்ணகி நகர்லேருந்து. ஆமாம், இப்போ அதெல்லாம் காமிச்சிருக்காங்களா இல்லை வேற? இல்லை, அதை பற்றி அந்த சப்ஜெக்டை ஒன்றுமே பற்றி அந்த கபடிலாம் பற்றி ஒன்றுமே பேசவே இல்லை. நிறைய பாய்ஸ்லாம் சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அது மாதிரிலாம் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வில்லன் ரோல் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரக்ஸு அதுமாரி போலீஸ் அடிக்கிறது, ஸோ அதுமாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய பண்ணுறது கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அது அன்றைக்கி படம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, விசாரணை படம்லாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் விசாரணை படம் இது மாதிரிலாம் கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஜஸ்ட் வாட் இஸ் அபவுட் கண்ணகி நகரம் என்னங்கிறது, அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டிஸ், அங்கே இருக்க மக்கள், ஸோ அதெல்லாம் தான் காமிச்சிருக்காங்க. தவிர வில்லன் நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி ரெண்டுமே? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்போ தான் அதில் கருத்து சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டச்சிங்காகவும் இருக்காது. நல்லா இருக்கும். ஒன்ஸ் ஆஃப்கோர்ஸ் வாட்ச் பண்ணலாம். இப்போ வர படம் கம்பேர் பண்ணும்போது ஒன்ஸ் இந்த படம் டெஃபினட்டாக வாட்ச் பண்ணலாம். எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. நல்லா கேட்டுக்கோ. ஒரு நிமிஷம், அது மற்றவங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப இதாக முடிச்சிட்டாங்க. மற்றபடி கம்ப்ளீட்டே இல்லாத மாதிரி இருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் ஒன்று சேர்ற மாதிரி முடிச்சிருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செம்மையா அங்கே இருந்துச்சு. உள்ள என்ன விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க கண்ணகி நகரில்? அது முழுசாக எல்லாமே அங்கே உள்ள விஷயத்த எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்களா இல்லை எப்படி? ஆமா, எல்லா இடத்தையும் காமிச்சிருக்காங்க மொத்தமா சேர்ந்து. ஹவுசிங் போர்டு பிரச்சனை அந்த மாதிரி பேசியிருக்காங்களா இல்லை அங்கே உள்ள அப்பெல்லாம் மக்களை பத்தி பேசவே ஏதாவது? அப்பெல்லாம் பேசவே மக்களை பற்றி பேசுறதை விட அங்கே சமூக மாற்றத்தை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி இழுத்து கிளைமேக்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். என்ன ஆக்டர்ஸ்லாம் புதுசாக தான் நடிச்சிருக்காங்களா இல்லை பழைய ஆக்டர்ஸ் யாராச்சும்? புது தான். என்ன படத்தில் ஸ்டோரி பேஸ் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க? காமெடியாக போதா இல்லை வந்து சீரியஸான கேங்ஸ்டர் மூவி மாதிரி அந்த மாதிரி? சண்டை, நிறைய சண்டை அப்படிதான் காமிக்கிறாங்க. ரியலிஸ்டிக்காக இருக்கா அது சண்டைலாம்? வந்து நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட் சாங் மட்டும் மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு லிரிக்ஸ் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மற்ற சாங்லாம் நல்லாவே இருந்தது. ஃபேமிலியோட பார்க்க நல்ல மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர். செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். வில்லன் கேரக்டர் செம்மையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே போர் அடிக்காம? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி தான், பட் ஓகே தான். ஸ்டோரி வைஸ் எப்படி நல்லா இருக்கும்? ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆனால் பாதியில் தான் வந்தேன் நான். ஓரளவுக்கு பார்த்து பிடிச்சிச்சு. சூப்பராக இருக்குது சார். என்ன கண்ணகி நகரை பற்றி என்ன விஷயம் இந்த ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க? அதான் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க எப்படி வளர்ந்து பெருசாக வந்து ஒரு புது விதமாக எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் சார் சூப்பராக இருக்கார். சாங்ஸ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சார். ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. படம், சாங்கு, டான்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. அந்த குழந்தைங்களோட லவ்வும் சரி, பெரியவங்களாகி அதை கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஓகே, சூப்பராக இருந்தது. படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்க பார்க்கலாம், ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். லாஸ்ட் அந்த எண்டு மட்டும்தான் முடிச்சது கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. அது கடைசியாக வந்து ஒன்று அவர் ஹீரோ இறக்குற மாதிரி இல்லை அந்த லவர் இறக்குற மாதிரி எப்படியாவது அது ஒரு இது முடிச்சிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும்.
அந்த ஒரு இது மட்டும்தான் லாஸ்ட் மட்டும்தான் சரியில்லாமல் முடிச்சிட்டாங்க. ஸ்டோரி எப்படி பொலிட்டிக்கலா இருக்கா இல்ல வந்து லவ் ஸ்டோரி அந்த மாதிரியா? பொலிட்டிக்கல்னால் சொல்ல முடியாது, இதில் வந்து அது கிடையாது. ரவுடிசம் நல்லா இருக்கு. இது இப்போ வந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி. என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல ரவுடிஸ் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி? அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணகி நகர்னு சொல்லி மூவி பேர் வச்சிருக்காங்க. ஆனால் ஆமாம், நிறைய பேர் மாறி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாறிட்டு வருதுன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல மாதிரி இல்லை, இப்போ நிறைய மாறி இருக்காங்க. இல்ல பழைய ஸ்டோரி மாதிரி? பழைய ஸ்டோரி மாதிரிலாம் இல்லை, இப்போ இது புது ஸ்டோரியாக தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஒவ்வொரு கதைகளுமே அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்ன கதை வரும், அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த 5 பேரோட கதைகளும் நல்லா இருந்தது. அந்த லாஸ்ட் 6ஆவதா இதுக்குள்ள ஒரு ஹீரோவை உள்ளே வர்றது, ஒரு ஹீரோயினி உள்ளே வர்றது, அது நல்லா இருக்குது. சூப்பராக எடுத்திருக்காங்க. புரியல? சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க்லாம் எல்லாமே ஓகே. ஆனால் அந்த சுனாமி வர டைம், அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் புரியல எங்களுக்கு. மற்றபடி சூப்பராக இருந்தது படம். குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லாஸ்ட் அந்த கட்டம் முடிவு மட்டும்தான் எனக்கு புரியல. இருக்கிற காலகட்டங்களுக்கு இருக்கிற பசங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ரெண்டுமே குறை சொல்கிற மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு அடுத்து என்னன்னு தோணுது. ரெண்டாவது அந்த லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது. கடைசி அந்த பையன் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதும் நல்லா இருந்தது. ஆனால் முடிவு மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியல, அவ்வளோதான். கண்ணகி நகர் படம் இது படமாக இது பண்ணல, அவங்களோட வாழ்வியலாக தான் நாங்கள் நடிச்சிருக்கோம். ஏன்னா அங்கே இருக்க ஒரு விஷயங்களும் அவ்வளோ ஒரு இது. ஆனால் இந்த படத்தில் நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லியிருக்கோம். கிளைமேக்ஸ்லேயும் சரி, இது ஸ்டார்டிங்லேயும் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லியிருக்கோம். அதுக்காக தான் இது அவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணோம். ஆனால் இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணகி நகர்லேயே ஷூட் எடுத்து அங்கேயே லைவாக இருக்கணும்னு அங்கேயே டே நைட் இருந்து இந்த படத்துக்காக இது பண்ணோம். ஆனால் அதுக்கான ஒரு வெற்றி இப்போ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் அது சொல்லணும், மக்களை நீங்கள் தான் அதை பார்த்துட்டு சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக போங்க தேட்டருக்கு, இந்த மாதிரி ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க, நல்லாயிருக்கும். இது அங்கத்தி வாழ்வியதை வச்சு அங்கேயே நாங்கள் போய் கதையெல்லாம் எழுதி அங்கேயே நாங்கள் இது பண்ணி எடுத்த படம் தான் இது. டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் தான் இது.